Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python program to find area and circumference of a circle. ஒரு சர்க்கிளோட ஏரியா and circumference calculate பண்றதுக்கு Python program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். Area of the circle formula பாத்தீங்கன்னா pi r square. Then circumference of the circle formula பாத்தீங்கன்னா 2 pi r. So இதுல r denotes the radius of the circle. Then pi ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3.14. So இப்போ நம்ம area and circumference calculate பண்றதுக்கு input பாத்தீங்கன்னா radius of the circle. Then output பாத்தீங்கன்னா area and circumference of the circle. So this program needs one float input variable for radius. So இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்றோம். ஸோ ரெண்டுலையுமே ஃபார்முலால பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் தேவைப்படுது. அப்போ இன்புட் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதுக்கு நான் ரேடியஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். தென் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு நான் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ்மே நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் எடுத்திருக்கேன். Then we need an input statement to read the radius from the keyboard. So இப்போ கீபோர்ட்ல இருந்து radius of the circle input ரீட் பண்றதுக்கு ஒரு input statement யூஸ் பண்ணிக்கிறேன். Then we need to calculate the area and circumference of the circle using expressions. இப்போ area and circumference calculate பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. அதை நான் expressions யூஸ் பண்ணி calculate பண்ணிக்கிறேன். Then we need a print statement to display the result. Then finally ஒரு print statement யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். கமாண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் எ ஹேஷ் சிம்பிள் இன் பைத்தான். பைத்தான் லாங்குவேஜ்ல ஒரு கமாண்ட் லைன் வந்து ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கமாண்ட் லைன் வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் மூலமா எக்ஸிக்யூட் ஆகாது, சிம்பிளி இக்னோர் ஆயிரும். ஸோ கமாண்ட் லைன் கொடுக்கறதுக்கு ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரேடியஸ் வேணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேடியஸை இன்புட்டாக ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை நான் இப்போ ரீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனாக கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான் லாங்குவேஜ்ல இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. So இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் வந்து என்ன ஆகும்னா இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் ஆகும். என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும்.
ஸோ அதை எக்ஸ்பிளிசிட்டாக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து ஃப்ளோட் லிட்டரலாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் ரீட் பண்ணணுங்கிறத சிண்டாக்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பெரான்திசிஸ், அதுக்கு உள்ள நான் இப்போ இன்புட் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இன்புட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பெரான்திசிஸ். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணும்னா ஒரு மெசேஜா கொடுத்துக்கலாம். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் இன்புட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பெரான்திசிஸ், தென் ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு க்ளோஸ் பெரான்திசிஸ். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜை இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆயிரும். தென் நான் இப்போ ஒரு இன்புட்டை கொடுப்பேன். ஸோ அதை இன்புட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். தென் அதை நான் ஃப்ளோட் மெத்தட்ல கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை ரீட் பண்ணி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு எந்த வேரியபிளில் வேணுமோ அங்கே கொண்டு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோன்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஆன அந்த இன்புட் இப்போ நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அதில் போய் அசைன் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ இன்புட்டை ரீட் பண்ணி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஏ அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்றேன். இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பெரான்திசிஸ் போட்டு அதுக்கு நடுவுல டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த ரேடியஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் யூஸ் பண்றேன். ஸோ அதுக்காக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பெரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளதான் இந்த இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். தென் ஃபைனலா அந்த ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பெரான்திசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிரும். அதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். இது ரேடியஸ்ங்கிறதுனால நான் ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் இதில் வச்சுட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், என்டர் த ரேடியஸ் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு ரேடியஸை இன்புட்டாக கொடுக்கணும். நான் 2.5 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த வேல்யூ இப்போ ரீட் ஆகி ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு கால்குலேட் ஏரியா அண்ட் circumference. ஸோ ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கால்குலேட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தனா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். தென் வி நீட் டு கால்குலேட் த ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் யூசிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr². அதுல பையோட வேல்யூ வந்து 3.14. தென் இதுல ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஆர் இன்டூ ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பைக்கு பதிலாக 3.14, தென் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் இன்டூ ஆர். ஸோ 3.14 இன்டூ ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr. இதுல பையோட வேல்யூ வந்து 3.14. அப்போ 2 இன்டூ 3.14 இன்டூ ஆர். ஸோ இங்கேயும் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr². ஸோ பைக்கு பதிலாக 3.14, தென் இன்டூ மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஆஸ்ட்ரிச், தென் ஆர் ஸ்கொயர். அதை நான் ஆர் இன்டூ ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம்ல நான் ஆரை வந்து ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ரேடியஸ் இன்டூ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா பை இன்டூ ரேடியஸ் அதான் πr². ஸோ பைக்கு பதிலாக 3.14 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் ஏரியா அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
தென் என்டர் கொடுத்தோம்னா ஏரியா வேல்யூ கால்குலேட் ஆயிரும். ஸோ சிமிலர்லி சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr. ஸோ 2 இன்டூ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், தென் பைக்கு பதிலாக 3.14, தென் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், தென் ஆர். ஸோ ஆருக்கு பதிலாக நான் வேரியபிள் வந்து ரேடியஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கொண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு யூசிங் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவை அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் ஏரியா அண்ட் circumference of circle. ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளை இப்போ பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம பெராந்திசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம், ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி பெராந்திசிஸ் பிராக்கெட்குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ டு கம்பைன் எ டெக்ஸ்ட் அண்ட் எ நியூமரிக் வேரியபிள், Python uses the comma character. ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் நம்ம டெக்ஸ்ட் முடிச்ச உடனே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ இதில் ஒரு வேரியபிளை கம்பைன் பண்ணணும். ஸோ கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வேரியபிள் நேம் கொடுக்கணும் ஏரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டும் நான் கொடுத்த அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் ஏரியா கால்குலேட் ஆயிருக்கும், அதோட வேல்யூ 19.625 பிரிண்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி நான் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டெக்ஸ்ட் முடிச்ச உடனே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு வேரியபிளை கம்பைன் பண்ணணும். ஸோ கமா கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டெக்ஸ்டும் நான் கொடுத்த வேரியபிள்ல இருந்த வேல்யூவும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.